வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரோட இந்த சின்னத்திரை பயணம் இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் டிவி மட்டுமில்ல, இனிமேல் எந்த டிவிலையுமே திவாகரோட கோமாளித்தனங்களோ இல்லை பொறுக்கித்தனங்களோ இல்லை பொம்பளை பொறுக்கித்தனங்களோ வராது அப்படின்ற சில தகவல்கள். ஒரு விடயம் நல்ல விடயம். ரெண்டாவது ஜிபி முத்து அண்ணா அவர்களை பற்றி நீங்கெல்லாம் பேசலாமாடா, ஜிபி முத்து அவர்களை பற்றி நீ எல்லாம் பேசலாமாடா அப்படின்ற இதில் ஒரு 19 வயசு சகோதரி அவர்கள் ஒருத்தருக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம். நான் சொல்லைக்குள்ள உங்களுக்கு புரியும், சரிங்களா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். நீங்கள் போடுற லைக்கு பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திவாகர் போன்ற நபர்கள் சத்தியமா சமூகத்துக்கும் வீட்டுக்கும் சீர்கேடு, ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். இப்படி பண்ணி ஒருத்தன் முன்னுக்கு இனிமேல் எவனுமே இப்படி பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. ஏன்னா திவாகரோட முன்னேற்றம் ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள், சரியா? அது ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய குணம் உதவாது, எண்ணம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இந்த குக்கு வித் கோமாளி செட்டில் பல விடயங்கள் விஜய் டிவி வெளியில சொல்லல. இந்த திவாகர் பண்ண கேடுகட்ட குப்பை விடயங்கள் கிட்டத்தட்ட 2-3 உயிர் போயிருக்கும் இந்த திவாகரோட கேவலமான செயலால. அந்த அளவுக்கு விஜய் டிவி அதாவது பொதுவா ஒரு ஷோல ஒரு டிவி நம்மளை புக் பண்ணுதுன்னா அந்த அதாவது நம்ம தகப்பன் தாய் நம்ம எப்படி பாதுகாப்பாங்களோ அப்படித்தான், அதே போலதான் நம்மளும் இருக்கணும். அதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்றது. அப்ப அந்த விஜய் டிவி நேர்மையான டிவி. அப்ப அவங்க நெச்சிருந்தாங்கன்னா இவர் பண்ண எல்லாத்தையுமே வெளியிட்டு இருந்தா இவரோட இதே முடிஞ்சு, இவர் சோசியல் மீடியால கூட வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு. செட்டை உடைச்சு அடிச்சு பல வார்த்தைகள். திவாகர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மண்டையில இங்க ஏறப்போகுது. இவர் ஒரு ஜாதி இது ஒன்று வந்துச்சுல்ல, அவருடைய பேர் அஜித்தர் அப்படின்னு ஒரு இளைஞருக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுல்ல, பேர் சரியா சொல்றேன்னு தெரியல. அந்த ஜாதி வரியில ஒரு கொடூரம் நடந்துச்சுல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இந்த திவாகர் அந்த இன்டர்வியூல பிறகு அவங்க கேள்வி கேட்டாங்க, நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அப்ப எவ்வளவு எதிர்ப்பு வந்தது திவாகர், அதை விட 10 மடங்கு எதிர்ப்பு வந்திருக்கும் திவாகர் கானா வினோத் அவர்களை பார்த்து பேசின பேச்சுக்கு. அந்த வீடியோ மட்டும் வெளியில வந்தா அவ்வளவு தூரம் எதிர்ப்பு வரும். அவ்வளவு தூரம் ஒரு மிருகத்தனமா கொடூரத்தனமா அந்த வெறித்தனமா திவாகர் பண்ணியிருக்காரு. கேவலமா இருக்கு. அடுத்தது சுனிதா மேம் அவர்களுடைய பேரை வச்சு இவன் வேற மாதிரி பேசினது. நிஷா அவர்களிடம் இவன் மாமா மாமான்றான்ல, அதுவே இவன் வேற மாதிரி பண்ணியிருக்கான். அப்படி எக்கச்சக்கமான விடயங்கள். நிஷா அவர்களுடைய கணவர்கிட்ட இவன் பண்ண இது, சுனிதா மேம் கிட்ட நடந்துகிட்டது, அங்க கானா வினோத் அவர்கள்ட்ட நடந்துகிட்டது, புகழ் அவர்கள்ட்ட நடந்துகிட்டது, அங்க இருந்த இன்னும் 2 பேர் அவங்க அந்த பெண்கள்கிட்ட நடந்துகிட்டது, செட்ட நாசப்படுத்தின எக்கச்சக்க ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், குப்பத்தனம் எல்லாமே பண்ணியிருக்கான். இவ்வளத்துக்கு மாக்காப்பானந்தவர்கள் மீது இவன் போட்டது பச்சை பை. சரி, இப்ப இவனை பற்றிய விடயங்கள் வெளியில வர எங்க சேனலை வீடியோ வெளியிட்டுறோம் அப்படின்னு போட்டு அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் மன்னிச்சு விட்டுட்டாராம். இன்னும் ஒருத்தனுமே நம்பல, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்பல திவாகர். மக்கள் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு உனக்கே தெரியும், சரியா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கார் மிஸ்டர் திவாகர் அவர்கள். சோ அப்ப அவர் விஜய் டிவில இந்த குக்கு வித் கோமாளி ஷோல மட்டுமில்ல, இனி எந்த ஷோலையுமே இல்ல. ஹி இஸ் பேனட் ஃப்ரம் விஜய் டிவி அண்ட் குக் வித் கோமாளி ஷோ மட்டுமில்ல, விஜய் டிவில இவர் பேனட் அப்படி என்பது இப்ப வருகின்ற தகவல். நம்ம ஒரு 3 நாளைக்கு முதலே சொல்லியிருந்தோம், இப்ப திரும்பவும் கன்ஃபார்மா வருகின்றது. இப்படியான நபரெல்லாம் சீர்கேடு மக்களே, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடு, நன்றி இல்லாத ஜென்மங்கள், சரியா? அதே நேரத்தில் பொம்பளை பொறுக்கித்தனத்தின் உச்சம். சோ இது ஒண்ணு. இன்னொன்னு மக்கள் சொல்ற விடயம் என்னன்னா, இப்ப விஜய் டிவி பண்ணது போல இனி எல்லா டிவியுமே இப்படியான நபரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப பல டிவிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் செட்ல இந்த ஆள் என்னத்தை பண்ணிச்சு அப்படின்னு. இனிமேல் இந்த ஆள் சின்னத்திரையில
ஃபுல்லாக பேனட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் டிவி மட்டுமில்லை, எல்லா டிவியுமே இந்த ஆளை அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படி என்பதுதான், அவாய்ட் பண்ணணும் அப்படி என்பதுதான் என்னுடைய இது. எங்கே வேற வாய்ப்பு கிடைக்க போகுது? விஜய் டிவி போல எந்த டிவியுமே யாருக்குமே வாய்ப்பு கொடுத்ததில்லை. இந்த ஆளுக்கெல்லாம் இனி சான்ஸ்ன்றது இருக்க சான்ஸே இல்லை. சரியா? படங்கள் ஏதோ 5 படத்துல 10ஓட 11 வந்துட்டு போகுது. சரியா? அது ரோட்ல நிற்கிற யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வர இல்லைன்னா சரி அவனை கூப்பிடுங்கடாப்பா அப்படின்னு போடுறதே தவிர இதை போடணும்னு போடுறதே இல்லை. அவ்வளவுதான். சரி, ஓகே, இது திவாகரோட குப்பத்தனத்தோட ஒரு எண்டு. அடுத்தது நம்மளுடைய ஜிபி முத்து அண்ணா அவர்கள் இந்த திவாகருக்கு செருப்படி கொடுத்திருந்தாரு, அதை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த திவாகர் எப்படியோ திவாகரை போலதான் ஒண்ணு பாஸ்ட்ல வந்த மணிமேகலை, இன்னொன்னு இந்த பிரசன்ட்ல இருக்கிற திவாகரோட சேர்ந்து இன்னொரு கூத்து பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த விஜய் என்றவன், இந்த கட்சி வச்சு நடிகை 51 வயசு விஜய் என்றவன். அப்ப ஜிபி முத்து அண்ணா அவர்கள் எப்பயுமே நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர். அப்ப அவர் அவருடைய வீடியோக்கள்ல சில விடயங்கள் நம்ம பேசாம பதில் பண்ணலாம் இல்ல, வச்சு செஞ்சிருப்பாரு இந்த விஜயோட காசு கொடுத்து பண்ற கோமாளித்தனத்தை, இந்த விஜயோட ஜோம்பி கூட்டத்தை. சரியா? அப்ப அதுக்கு ஜிபி முத்து அண்ணா அவர்களை இந்த ஜோம்பி கூட்டம் டொரல் பண்ணலாம் அப்படின்றதுல சில விடயங்கள் பார்த்தேன். அடே, ஜிபி முத்து அண்ணாவோட கால் தூசி கூட விஜய் வருவானாடா? பிக் பாஸ் சீசன் 6ல ஜிபி முத்து அண்ணா அவர்கள் நினைத்திருந்தால் காசு வேணும், ஃபெமி வேணும், டைட்டில் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த மனிதர் 3 வீக் இருந்தார். ஆனா அவர் வெளியில அவர் தான் வந்தார். உலக நாயகன் கமல்ஹாசன் சிலவர்கள் பல தடவை சொல்லுவாங்க. ஆனாலும் என்னோட பிள்ளைகளை நான் இப்படி பிள்ளைகள் பொண்டாட்டியை நான் இப்படி விட்டுட்டு இதற்கு முதல் இருந்ததில்லை, இப்படி இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கு, எனக்கு அவங்களுடைய ஞாபகமா இருக்கு அப்படின்னு போட்டு அந்த கோடி ரூபாய் காசு வேணாம், டைட்டிலும் வேணாம், புகழும் வேணாம், ஃபெமியும் வேணாம், என் பிள்ளைகள் பொண்டாட்டி வேணும்னு போன மனிதர் ஜிபி முத்து அண்ணா அவர்கள். இங்க விஜய் என்றவன் 28 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டி வேணாம், கண்ட குரங்கு வேணும். 25 27 வருஷம் இவன் பெத்த பிள்ளைகள் வேணாம், கண்ட எச்சைகள் வேணும். பல பேர் திறமை இருந்து சினிமாக்குள்ள சாதிக்க முடியாம இருக்காங்க. ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலே கதை முடிஞ்சு. அதுல அந்த காலத்துல 90லாம் அப்படி. ஆனா தொடர்ந்து 6 படம் ஃப்ளாப் ஆகி கூட்டமே இல்லாத ஒன்ன விஜய விட்டுப்பட ரேஞ்சுக்கு எடுத்தாவது செட்டில் பண்ணணும்னு போட்டு நடிகைகள் காலில் கையில விழுந்து சங்கவி அவர்களை உச்சக்கட்ட கவர்ச்சியில நடிக்க வச்சு மாமியாருக்கு சோப்பு போட்டு விடுற மாதிரி சீனை வச்சு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணாவோட காலில் விழுந்து செல்லாக்காசா இருந்த விஜய அவ்வளவு தூரம் கொண்டு போக வச்சது விஜயோட அப்பா SAC சந்திரசேகரன் சார் அவர்கள். அங்கால அதற்கு உறுதுணையா இருந்தது சோபாமா அவர்கள். அப்ப இவன் விஜயன்றவன் இவனை பெற்றவங்களையும் அழ வைக்கிறான், கண்டுக்கவே இல்லை. 28 வருஷம் வாழ்ந்த இவன் வாழ்க்கையில வந்த தேவதை சங்கீதா மேம் அவர்களை இவன் பண்ண கொடூரங்கள், இவன் பெத்த பிள்ளைகளுக்கு செலவழிச்சதை கடனா எழுதி வச்சிருக்கான். இவன் எல்லாம் ஜிபி முத்து அண்ணாட கால் தூசிக்கு வருமா? போங்கடா டே இப்படின்னு அந்த 19 வயசு சகோதரி விஜயோட சோம்பி கூட்டத்துக்கு செருப்படி கொடுத்தது சிறப்பா இருந்தது. சரிங்களா? ஓகே மக்களே, இதுதான் விஜய்க்கு இருக்கிற மரியாதை உலகத்துல. அவனோட ஜோம்பி கூட்டம் ஏதாவது பண்ணட்டும். ஏன்னா ஜோம்பி கூட்டம் மனிதர்கள் மிருகங்கள் இல்லை, அதை விட கீழான அறிவு இருக்கிறார்கள். அதுகள் இப்படிப்பட்ட எச்சிகளை கொண்டாடுந்தானே. ஓகே மக்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.